காவேரிக்கு 8 வயசு பையன், பேரு ஆதவ். ஸ்கூல்ல இருந்து வந்ததும் பேக தூக்கி எறிஞ்சிட்டு போன் கேட்பான். கொஞ்ச நேரம் விளையாடிட்டு படிக்கவான்னு சொன்னா இன்னும் கொஞ்ச நேரம்னு இழுத்துக்கிட்டே இருப்பான். காவேரி ஃபோர்ஸ் பண்ணி உட்கார வச்சா புக் ஓபன் பண்ணுவான். ஆனா பென்சில்ல ஏதோ கிறுக்கிக்கிட்டு ஜன்னல் வழியா வெளியில எட்டி பார்த்துட்டு அம்மா தண்ணி வேணும், அம்மா பாத்ரூம்னு எழுந்து போயிட்டே இருப்பான். ஒரு பேஜ் ஹோம்ஒர்க் முடிக்க 1 மணி நேரம் ஆகும். காவேரிக்கு டென்ஷன் ஆயிடும். ஏன் இப்படி இருக்கான்? மத்த பிள்ளைங்கலாம் நல்லா படிக்கிறாங்களே, இவனுக்கு ஏன் போக்கஸ் இல்லைன்னு யோசிப்பாங்க. சில நேரம் கோபம் கூட வரும். உடனே திட்டிடுவாங்க. உன்ன மாதிரி யாராவது இருப்பாங்களா? இப்படி இருந்தா எப்படி பாஸ் ஆகுறதுன்னு கோபப்பட்டு திட்டுவாங்க. ஆனா அதுக்கப்புறம் கில்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க. நான் நல்ல அம்மா இல்லையான்னு தோண ஆரம்பிச்சிரும். இது காவேரி கதை மட்டும் இல்ல, உங்களுக்கும் இந்த சிச்சுவேஷன் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பீஸ்ஃபுல் மாம் சேனல். நான் சண்முகப்பிரியா ஞானமூர்த்தி, பேரண்டிங் அண்ட் லைஃப் கோச். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் ஒரு அம்மாவா மன அழுத்தம், குழப்பம் அல்லது ஆதரவு தேவைன்னு உணர்ந்தா தயங்காம என்ன தொடர்பு கொள்ளுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அதுல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நான் இருக்கேன். முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் புரிஞ்சுக்கணும். குழந்தைங்களோட பிரெயின் அது அடல்ட் மாதிரி இல்ல. நம்மளால 1 மணி நேரம் கண்டினியூஸா ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ண முடியும். ஆனா குழந்தைங்களால அது முடியாது. ஒரு ரிசர்ச் சொல்றது என்னன்னா 3ல இருந்து 5 வயசு குழந்தைங்க மேக்சிமம் 5ல இருந்து 15 நிமிஷம் தான் போக்கஸ் பண்ண முடியும். 6ல இருந்து 8 வயசுனா 15ல இருந்து 25 நிமிஷம் போக்கஸ் பண்ண முடியும். 9ல இருந்து 12 வயசுனா 25 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் போக்கஸ் பண்ண முடியும். இது நார்மல். இது அவங்க பிரெயின் டெவலப்மெண்டோட ஒரு பார்ட். நாம 1 மணி நேரம் உட்கார்ந்து படின்னு சொல்றப்ப அது அவங்க பிரெயினால முடியாத ஒரு டிமாண்ட். அது நம்ம கொஞ்சம் ஃப்ளை பண்ணுன்னு சொல்ற மாதிரி முடியாதத ஃபோர்ஸ் பண்ணா ஃப்ரஸ்ட்ரேஷன், ரெசிஸ்டன்ஸ், கோவம் இதுதான் வரும். இன்னொரு விஷயம், குழந்தைங்களோட ப்ரீ ஃப்ரான்டல் கார்டெக்ஸ் இதுதான் ஃபோக்கஸ், செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு பிரெயின் பார்ட். இது முழுசா டெவலப் ஆக 25 வயசாகும். அப்போ என் பிள்ளைக்கு மட்டும் ஏன் போக்கஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லா குழந்தைங்களுக்கும் இதுதான். நம்ம அணுகுமுறை தான் சேஞ்ச் ஆகணும். சரி, இப்ப பிராக்டிகலா என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். டிப் நம்பர் 1, ஸ்டடி என்விரான்மெண்ட்டை சிம்பிளிஃபை பண்ணுங்க. காவேரி பண்ண முதல் மிஸ்டேக் என்ன? ஆதவ டிவி இருக்கிற ரூம்ல போன் பக்கத்துல வச்சு படிக்க சொன்னாங்க. குழந்தைங்க பிரெயினுக்கு ஒரு விஷயம் தான் புரியும், இது பிளே டைமா ஸ்டடி டைமா. என்விரான்மெண்ட் கன்ஃபியூஸ் பண்ணினா பிரெயின் பிளே மோட்ல தான் இருக்கும். சோ என்ன பண்ணலாம்? ஒரு டெடிகேட்டடான ஸ்டடி கார்னரை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அது பெரிய ரூமா இருக்கணும்னு இல்ல, ஒரு சின்ன டேபிள், நல்ல லைட், அங்க டாய்ஸ் இல்ல, போன் இல்ல, டிவியும் இல்ல. ஸ்டடி டேபிள்ல இருக்கிறப்ப பிரெயினுக்கு ஆட்டோமேட்டிக்கா சிக்னல் போகும். இது ஃபோக்கஸ் டைம். இது சிம்பிள் ஆனா ரொம்ப பவர்ஃபுல். டிப் நம்பர் 2, ஸ்கிரீன் டைமை ரெடியூஸ் பண்ணுங்க, பட் டோன்ட் ஃபைட். இது ட்ரிக்கியான ஒரு டாபிக். போன், டிவி, டேப்லெட் இது எல்லாம் இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் தரும். ஒவ்வொரு ஸ்வைப்லயும் பிரெயினுக்கு சின்ன டோபமைன் ஹிட் கொடுக்கும். அப்புறம் புக்கை ஓபன் பண்ணா புக் ஸ்வைப் ஆகாது. புக்ல டோபமைன் ஹிட் இல்ல, அதனால பிரெயின் ரெசிஸ்ட் பண்ணும். இது போரிங்னு சொல்லும். சொல்யூஷன் என்ன? ஸ்கிரீனை எனிமி மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, அது ஃபைட் ஆகிடும். இன்ஸ்டடா ஸ்கிரீன் டைம் இதுதான், ஸ்டடி டைம் இதுதான்னு கிளியர் பவுண்டரி வைக்கணும். முதல் 20 நிமிஷம் ஸ்டடி, அப்புறம் 10 நிமிஷம் உனக்கு பிடிச்சத பண்ணு. இது நெகோசியேஷன் இல்ல, இது ரோட்டீன் ஆயிடுச்சுன்னா பிரெயின் அக்செப்ட் பண்ணிடும். காவேரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு சின்ன கார்னர் செட்டப் பண்ணாங்க, போனை எடுத்து வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே 10 நிமிஷம் படிச்சான், அப்புறம் எழுந்துட்டான். செகண்ட் டே 12 நிமிஷம் படிச்சான். தேர்ட் டே 15 நிமிஷம் தானேன்னு நீங்க நினைக்கலாம், ஆனா அது ஒரு வின். ஏன்னா முன்னாடி 2 நிமிஷம் கூட உட்கார மாட்டான். ப்ராக்ரஸ் இஸ் ப்ராக்ரஸ், எவ்வளவு சின்னதா இருந்தாலும். டிப் நம்பர் 3, ஷார்ட் ஃபோக்கஸ் பிளாக்ஸ், மூவ்மெண்ட் பிரேக்ஸ். இது ஒரு கேம் சேஞ்சர். அடல்ட்டுக்கு பொமோடோரோ டெக்னிக் இருக்கு. 25 நிமிஷம் ஃபோக்கஸ், 5 நிமிஷம் பிரேக். குழந்தைங்களுக்கு அதை அடாப்ட் பண்ணணும். 6ல இருந்து 8 வயசு குழந்தைங்களுக்கு 15 நிமிஷம் ஸ்டடி, 5 நிமிஷம் மூவ். 9ல இருந்து 12 வயசு குழந்தைங்களுக்கு 25 நிமிஷம் ஸ்டடி, 5 நிமிஷம் மூவ். பிரேக்ல போன் கொடுக்காதீங்க, அது ஃபோக்கஸ் ரீசெட் ஆகாது. இன்ஸ்டன்ட் ஜம்ப் பண்ணட்டும், டான்ஸ் பண்ணட்டும், ஸ்ட்ரெச் பண்ணட்டும். மூவ்மெண்ட் பிரெயினை ரீசெட் பண்ணும். இதுக்கு ஒரு டைமர் செட் பண்ணுங்க. குழந்தை டைமர் சவுண்ட் கேட்டதும் ஆட்டோமேட்டிக்கா ஸ்விட்ச் பண்ண கத்துக்குவாங்க.
டிப் நம்பர் 4, ஒன் டாஸ்க் அட் த டைம். இங்க நம்ம பெரிய ஒரு மிஸ்டேக் பண்றோம். கணக்கு முன்னாடி, பிறகு சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணு, அப்புறம் தமிழ் ஹோம்ஒர்க்க பாருன்னு ஒரே நேரத்துல எல்லா லிஸ்டையும் கொடுக்கிறோம். பிரெயின் ஓவர்வெல்மிங் ஆகிடும். எவ்வளவு இருக்கு பார்த்ததுமே ஷட் டவுன் ஆகிடும். இன்ஸ்டடா இந்த 15 நிமிஷம் இந்த ஒரு பேஜ் மட்டும் தான், அவ்வளவுதான். முடிச்சதும் செலிப்ரேட் பண்ணுங்க. வாவ் சூப்பர், நீ முடிச்சிட்ட, இப்ப ஒரு பிரேக் எடுத்துக்கோ. செலிப்ரேஷன் அது சின்ன ஐஃபைவா இருந்தாலும் பிரெயினுக்கு அது ரிவார்ட் சிக்னலா கொடுக்கும். ஸ்டடி ஈக்குவல் டு குட் ஃபீலிங்னு பிரெயினுக்கு ரிவார்ட் கொடுக்கும். டிப் நம்பர் 5, கனெக்ட் பிஃபோர் கரெக்ட். இது நம்ம சேனல்ல அடிக்கடிக்கு சொல்ற ஒரு கான்செப்ட். குழந்தை ஃபோக்கஸ் பண்ணலனா நாம இமிடியேட்டா ரியாக்ஷன், என்ன பண்ற, ஏன் படிக்கல, எங்க பாத்துக்கிட்டு இருக்க, கரெக்ட் பண்ண முயற்சி பண்றோம். கரெக்ட் பண்ண மாட்டேங்கிறோம். அதுக்கு பதிலா என்னாச்சு, கஷ்டமா இருக்கா, எந்த ப்ராப்ளம்னு சொல்லு அப்படின்னு கேளுங்க. மேபி சம் கஷ்டமா இருக்கலாம், இல்லனா டீச்சர் எதனா புரியாம சொல்லியிருப்பாங்க, இல்லனா ஸ்கூல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையா இருக்கும். ஃபோக்கஸ் ப்ராப்ளமோட ரூட் எமோஷனலா கூட இருக்கலாம். அதை சால்வ் பண்ணாம ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்றது அது லீக்கா இருக்க பைப்ல இருந்து தண்ணி ஊத்துற மாதிரி. டிப் நம்பர் 6, குழந்தைங்களோட லேர்னிங் ஸ்டைல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. சில குழந்தைங்க படிக்கிறது விஷுவலா பார்த்தாதான் புரியும், சிலர் கேட்டாதான் புரியும், சில குழந்தைங்களுக்கு செஞ்சு காமிச்சாதான் புரியும். விஷுவல் லேர்னரா இருந்தா டிராயிங், சார்ட், கலர் கோடிங் யூஸ் பண்ணுங்க. ஆடிட்டரி லேர்னரா இருந்தா ரீட் லவுட் பண்ண சொல்லுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. கினஸ்தட்டிக் லேர்னரா இருந்தா ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டியோட கம்பைன் பண்ணுங்க. பிளாக்ஸை வச்சு மேக்ஸ்ல சாண்ட்ல லெட்டர்ஸ் எழுதுறது அவங்க ஸ்டைல்ல கத்து கொடுக்கறப்ப ஃபோக்கஸ் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா பிரெயின் ரெசிஸ்ட் பண்றது போரிங்க டிஃபிகல்ட்டிய கிடையாது. இங்க நாம கத்துக்கிற லெசன் என்ன, ஃபோக்கஸ் என்பது ஃபோர்ஸ் பண்றது இல்ல, ஃபோக்கஸ் என்பது கிரியேட் பண்றது. ரைட் என்விரான்மெண்ட், ரைட் டைமிங், ரைட் கனெக்ஷன், இந்த 3 இருந்தா குழந்தை ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிரும். காவேரி இப்ப ஆதவுக்கு ஒரு டைமர் செட் பண்ணி கொடுத்திருந்தாங்க. 20 நிமிஷம் ஸ்டடி, 5 நிமிஷம் பிரேக். நீ முடிச்சுட்டு வந்து சொல்லு, நான் பாக்குறேன்னு சொல்றாங்க. கரெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கனெக்ட் பண்ணாங்க. ரிசல்ட் 3 மாசத்துல ஆதவோட ஃபோக்கஸ் டைம் 2 நிமிஷத்துல இருந்து 20 நிமிஷமா மாறிடுச்சு. ஹோம்ஒர்க் டைம் 1 மணி நேரத்துல இருந்து 20 நிமிஷமா ஆச்சு. இது மேஜிக் இல்ல, இது ஒரு மெத்தட். இந்த டிப்ஸ எது உங்களுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்க குழந்தைக்கு நீங்க எதை யூஸ் பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மத்த மாம்ஸ்க்கு ஹெல்ப்பா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.